நிறமாச கர்ப்பிணி ஒருத்தி காட்டுக்குள்ள வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறா. கூட அவ தங்கச்சியும் வந்திருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே வாக்கிங் பண்ணலான்னு வந்திருக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு நான் காட்டுக்குள்ள ஆட போறேன்னு சொல்லி போயிடுறா. இவளும் சரி பத்திரம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அங்கே செரி பழங்கள் என்னமோ இருக்குது, அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. அது ரொம்ப புளிப்பா இருக்குன்னு கீழே துப்பிடுறா. அந்த சமயத்துல இவளையும் யாரோ பவர்க்குள்ள வந்து நோட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவளும் சுத்தி சுத்தி பாக்குறா. ஆனா உள்ள ஆள் இருக்கிற மாதிரி அசைவு தெரியுது. ஆனா உள்ள ஆள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு தடையும் தெரியல. அப்படியே அவ உத்து அங்கேயே பார்த்துக்கிட்டே இருக்கட்டியும் ஒரு கட்டத்துல அந்த உள்ள இருந்த ஆளு வெளியே வந்துடுறான். வெளியே வந்து பார்த்தா தெரியுது அவன் உடம்பு ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி அந்த இலைகளோட மறைச்சிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அவன் இடுப்புல கத்தி எல்லாம் வச்சிருக்கதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயந்துக்கிட்டு என்ன பண்ண போறான்டா அப்படின்னு கைத்த பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போய் ஒரு புதற்கல்ல மறைஞ்சுக்கிறா. அப்படியே அவன் வெளியே வந்துட்டு சுற்றி சுற்றி பார்க்குறான். சுற்றி பார்த்துட்டு ஆளை காணாமட்டு போயிடுறான். அந்த சமயம் அந்த ஓடி போன பொண்ணு திரும்பி வந்துட்டு இவளை பார்த்துட்டு ஹாய் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா இந்த சவுண்ட் அந்த பலகாரம் கேட்டுறது. இவன் சூசு சத்தம் போடாத, இங்க ஏதாவது ஆபத்து இருக்கு, நீ சத்தம் போடாத ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மெதுவா சொல்றா. ஆனா அந்த பொண்ணு கேட்கல. அவ பயந்துகிட்டு பாக்குறதுனால பின்னாடி வந்துட்டான்னு நினைச்சிட்டு திரும்பி பாக்குறா. இந்த பொண்ணும் காட்டுக்குள்ள பயந்துட்டு ஓடி போயிடுறா. வயிற்றுல குழந்தை இருக்கடா பாவி, ஒன்றும் பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலும் அவன் கத்தியை கையில் எடுத்துறான். அப்படின்னு சொல்லி கட் பண்றாங்க. இப்போ அந்த சின்ன பொண்ணு ஒரு போட்ல விழுந்திருக்கிறா. அந்த இடத்துக்கு இவன் வந்துடுறான். வந்து கையில அது ஒரு தொட்டி மாதிரி கொண்டு வந்திருப்பான். அதுல ஒரு குழந்தை இருக்குது. இவன் அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடுவானா அப்படின்னு பார்த்தா எதுவும் பண்ணல. வெறும் டாட்டா கவனிச்சு போயிடுறான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த பொண்ணு நடந்து போய் பாக்குறா. அக்கா வயிற்ற கிழிச்சு குழந்தைய எடுத்த மகள இப்படி செத்து போய் கிடக்குறா.